இப்போ பிரியன், இதில் விஜய் அவர்களை ஏதாவது விமர்சிப்பாங்களான்ற எதிர்பார்ப்பு இருந்தது. எங்கிருந்தாலும் வாழ்கின்ற இடம், விஜயை பற்றிய எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, அவர் பேசலை. ஆனால் செங்கோட்டையின் எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் எல்இடியிலலாம் முன்பு போனவங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லலை. துரோகின்ற ஒரே வார்த்தை இவரை இப்போ காமிக்கிறாங்க. கட்சிக்கு எதிராக போயிட்டாங்கன்ற தன்மை இருக்கிறப்ப பழனிசாமி அவர்களோட வியூகம் என்ன கணக்கோடு எதிர்கொள்றாருன்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவை? இல்லை, அவர் விஜயை பற்றி எதுவும் பேசாதது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு துளி நம்பிக்கை இருக்க போல் இருக்குது விஜய் வந்துடுவாருன்றதுனால விஜயை பற்றி எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார் செங்கோட்டையனை பற்றி சொல்லும்போது. இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்கு இருக்க போல் இருக்குது. விஜய் கடைசி சமயத்தில் விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார்னு. வந்தாருன்னா செங்கோட்டையனோட நிலைமை நம்ம அப்போ யோசிச்சு பார்க்கணும் கரெக்டாக. அவர் எந்த இடத்துல நிற்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் செங்கோட்டையனையும் பண்ருட்டியும் நீங்கள் ஒப்பிட முடியாது. பண்ருட்டியோடைய அணுகுமுறை, அப்ரோச்சு, அவருடைய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வேறு. அது வந்து இந்த தேர்தலில் இடம், கூட்டணி கட்சிகளோட இடம் பேசுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ருட்டிக்கு இருக்கிற அந்த அளவுக்கான ஒரு வாஸ்ட் நாலேஜ் எல்லாம் செங்கோட்டையனுக்கு கிடையாது. அவருக்கு பாலிசி மேக்கிங்லேயே அவருக்கு ஒரு இடம் உண்டு. அவருடைய அந்த இதே வேற, அந்த பரிணாமமே வேற, இவருடைய பரிணாமமே வேற. இவர் தலைமைக்கு விசுவாசம் மிக்கவராக இருப்பார், சொன்ன வேலையை செய்வார், ஃபீல்டு ஒர்க்கராக இருப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே இவற்றை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான்லாம் அவர் பர்சனலாக பார்த்துருக்கேன், அவர் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ரெண்டு பேருமே தெரியும். ரெண்டு பேருமே எனக்கு தெரியும். ஆனால் பிரியன், இதில் ஒரே கேள்வி. இப்போ பெருமாள் மணி சொன்ன மாதிரி முதல் வெற்றி கூட்டத்தை நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்துவோன்றது இருக்குல்ல, அது ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸை பழனிசாமி அவங்க தர மாதிரி தெரியலையே அவங்களுக்கு. ஏன் அந்த கூடுதல் முக்கியத்துவம்? இல்லை, அதான் அது அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இவர் திமுகவில் போய் சேர்ந்துருந்தாருன்னா துரோகின்ற பட்டத்தோடு போயிருப்பாங்க, அதை கடந்து போயிருப்பாங்க. இப்போ மைத்ரேயன் போனார், அன்வர் ராஜா போனார், மனோஜ் பாண்டியன் போனார், இப்படி போகிறாங்க இல்லையா. அது திமுகவில் போனால் துரோகின்றதோட கடந்து போயிடுவாங்க. இங்கே தாவேகாங்கிற ஒரு கட்சி, ஒரு நடிகர், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, என்ன ஓட் பேங்கில் இருக்குதுன்னு தெரியாது. அங்கே போய் சேருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ஆக்சுவலாக அவருக்கு இது. இட் வாஸ் எ ஷாக் டு ஹிம் ஆக்சுவலாக. கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அந்த மாதிரி மூவ் செங்கோட்டையன் எடுப்பாருன்னு. இவர் போய் தனிமரமாக சுற்றிட்டு இருப்பார், ஓபிஎஸ் மாதிரி அனாதையாக சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு வேளை. அது மாதிரி நீங்கள் போகிற போக்கில் அவர் அனாதைன்ற மாதிரி அரசியல் அனாதையா மாற்றிக்கிறேன், அரசியல் அனாதையாக சுற்றிட்டு இருப்பாரு. அரசியல் அனாதை பார்லிமெண்ட்ரி வேர்டு தான், நான் குறையா சொல்லல. அதை அவர் டிசம்பர் 15 அவருக்கு ஓபிஎஸ் கடந்து வந்த பாதையால பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணலை. அதனால அனாதையாக சுற்றிட்டு இருக்கார், அதாவது அரசியல் அனாதையாக சுற்றிட்டு இருக்கார். அதனால அது ஒரு பக்கம் விடுங்க, அது இன்னொரு பாலிடிக்ஸ். ஸோ அதனால் இவர் அந்த மாதிரியே ஒரு சுற்றிட்டு இருப்பார். இவர் ஒன்றும் பெரிய சேலஞ்சாக இருக்க மாட்டார். இவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. கோபியிலேயே, ஈரோடு மாவட்டங்கள்லேயே இவர் பின்னாடி போகிறவங்க பாதி பேர் கூட போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க கூட்டத்தை அங்கே கூட்டினாங்கன்னா இவருக்காக கூட்டப்பட்டம் இல்லை, செங்கோட்டையனை எதிர்ப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, விஜய் எதிர்ப்பதற்காக. விஜய் எதிர்த்து எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்தார்ல, உங்களை விட பாருங்கள், உங்கள் கட்சியோடு எங்களுக்கு அதிகமான நாட்கள் இங்கே இருக்காங்க காமிக்கிறதுக்காக. இது விஜய்க்கு விடப்பட்ட சவால். ஆக்சுவலாக விஜய்க்கே விடப்பட்ட சவால் தான். பேர் சொல்லலையே தவிர உங்க தாவேக்கால செங்கோட்டையன் சேர்ந்துட்டா எங்களை இது பண்ண முடியுமா? ஏதாவது இங்கே நாங்கள் தான், இங்கே கொங்கு மண்டலத்தில் நாங்கள் தான், கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் தான், அதனால் எங்கள் கூட்டத்தை பார் எவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு காமிக்கிற. அதில் ஒருத்தர் இறந்து வேலை போயிட்டார் போல் இருக்கு மயக்கத்தில், பாவம், மேட்ச் முடிஞ்சு பாவம் அந்த தோழர். ஸோ அது மாதிரி காட்டுறதுக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான் இது ஆக்சுவலாக. இது செங்கோட்டையன் பேக்கெட்டில் என்ன படம் வச்சிருக்காருன்னு கேட்குறாரு. இப்போ அவர் பேக்கெட்டில் தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை தான் வச்சுருக்கிறதா அவர் சொல்கிறார். அதில் பழனிசாமி சொன்ன சில விஷயங்கள் சரியில்லை. விவசாயிகளுக்கு அத்திக்கடோ அவிராசியில் விவசாயிகளுடைய கூட்டத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லைன்னு இவர் கலந்துக்கல, அதுதான் ஆரம்பம்னு சொல்கிறார். அது விவசாயிகள் நடத்தின கூட்டம், அதனால் வைக்கலன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அது விலையில்லா சைக்கிள் கொடுத்த இடத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லாத போது நீங்கள் ஏன் கலந்துனீங்கன்னு அடுத்த கேள்வியை கேட்குறாரு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய விழா, அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இருக்க சான்ஸ் இல்லை. அதை ரெண்டுமே பொருத்தமில்ல. அதை கோட் பண்ணவர் இதை கோட் பண்ணும்போது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத இருக்கு. நீங்க இந்த அரசியல்ல இப்போ பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் எதிர்கொள்றதுல பெருமாள் மணி சுட்டி காட்டிய புள்ளி இருக்குல்ல, உள்ளுக்குள்ள அதிமுகக்குள்ள அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா? அவர் செங்கோட்டையன் அங்க போனது இவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். கண்டிப்பா அதிமுக உறுப்பினர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில உற்சாகம் இருந்திருக்காங்க சார். தாவேகா வந்துருவாங்க கூட்டணிக்கு நினைச்சாங்க, செங்கோட்டையன் போய் வேவ பிளாக் பண்ணிட்டாருங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது, ஆனால் அங்கே தடுக்கப்பட்டு விட்டதுன்னு தான் உண்மை. அது திட்டமிட்டு யாரோ பண்ணியிருக்காங்க. கரெக்டாக செங்கோட்டையன் அங்கே அனுப்பிச்சிருக்காங்களா? எஸ், யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அதிமுக இன்னும் வீக்கெண்ட் பண்ணுறதுக்காக யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. இதை பாஜக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அமித்ஷா அடிக்கடி பார்த்துட்டு வந்தார்ல,
ஒரு திராவிட கட்சியை வீக்கன் பண்ணணும் சார் இந்த எலெக்ஷன்ல. அது திமுக ஆக முடியாது, அவங்க பலமா கூட்டணி இருக்காங்க. என்ன இருங்க நான் முடிச்சிடுறேன், அப்புறம் அவரை பேச விடுங்க. நான் ஒரு ஆய்வாளர் இல்லையா அவரு. அதனால ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும்ன்றதான் பாஜகவுடைய பிளான். அது அதிமுக இருந்தா என்னன்னு இப்ப அவங்க ஒற்றுமைக்கான குரல் இது பழனிசாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். ஒற்றுமைக்கான குரலை செங்கோட்டையன் கொடுத்தா சார், நியாயமான குரல் சார் அது. சரி, அதை இபிஎஸ் கேட்கல சார். சரி, பாஜக மூலமா பிரஷர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தாங்க சார், அதுக்கும் இபிஎஸ் ஒத்துக்கல சார். அப்ப இவர் ஒத்துமையை விரும்ப மாட்டேன்றாரு. இவர் எப்படி எக்கேடு கெட்டா போனா என்னன்னு பாஜக இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க போய் அங்க போய் சேருங்க, உங்க வசதிப்படி நீங்க அங்க போய் சேருங்க, அப்பதான் இவர் வழிக்கு வருவாரு அப்படின்னு இவர் தோல்வியை காணுவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடாக நான் பார்க்கிறேன் பாஜக. அது ஏன்னா அதிமுக இடத்தை பிடிக்கிறதுக்காக தான், அந்த இடத்துல தாவேக்கா பிளேஸ் பண்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் நடக்கிறதா நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா எங்க குறுக்கிட விரும்புனீங்கன்றது இல்ல, இந்த பாஜக ஐயா செங்கோட்டையன் அனுப்பியிருக்குன்றத பல பேரும் சொல்றாங்க. நான் ஐயா பெரியனையா மட்டும் சொல்லலை, இது பொதுவாக ஒரு சந்தேகமா இருக்கு. இதே போலதான் ஐயா எம்ஜிஆர் வந்தப்ப என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் அனுப்புது, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அனுப்பிச்சு, அவரை தயாரிச்சு அனுப்புது, திமுகவை தோற்கடிக்கிறதுக்குனாங்க. என்னாச்சு, 2வது இடத்துல இருந்த காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. திமுக அதிமுக 1வது இடம் 2வது இடம் மாறி மாறி வருது. இப்போ ஒருவேளை பாஜக ஐயா விஜய்க்கோ ஐயா செங்கோட்டையனுக்கோ ஒரு உரு கொடுக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்போ 3வது இருந்து 4வது இடத்துல இருக்கிற தேசிய கட்சிகள் 1, 2, 3, 4, 5வது இடத்துல தான் நிக்க வேண்டியதா இருக்கும். அதனால தேசிய கட்சிகள் அந்த தப்ப திரும்ப தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஐயா எம்ஜிஆர் உருவாக்கி விட்டதா சொல்ற அந்த தியரி இருக்குல்ல. பிரியன் அவர்கள் சொல்றது தொடர்ந்து அவர் பாஜகவை ஒரு நம்பிட்டே இருக்கிறார். நான் போய் பார்த்தேன், எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்றார். அவர் சந்தித்ததாக சொல்லப்படக்கூடிய நபர்கள்ல ஒருவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் பாஜக. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே சார் அவர் ஒருங்கிணைப்புக்கு முயற்சி பண்ணும்போது பாஜக உதவியை தேடினாரு சார். தாவேகாவுக்கு போறதுங்கிறது இனி ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. எந்த நேரத்துல ஐயா ஓபிஎஸ் இந்தியா கூட்டணி விட்டு வெளியே வந்தாரு. அதாவது இது ரெண்டும் தனித்தனி சம்பவம். ஐயா செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனது தனி, இனி ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. தாவேகாவுக்கு வராரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சுருக்கமா. ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் அனுப்புறது, இல்ல ஒருத்தர் அங்க பிளேஸ் பண்றது, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காங்கிரஸை விட பல மடங்கு திறமை வாய்ந்தவர்கள் பாஜக. அது அந்த காலம், இது வேற காலம். சரி, நம்ம